அப்போ நெருக்கப்படுகிற நேரத்தில் நீங்களும் நானும் யாரை நோக்கி கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ஆமென். எல்லாரும் இங்கே பார்க்கணும். அல்லேலூயா. அப்போ உனக்கும் எனக்கும் ஒரு நெருக்கம் உண்டானால் யாரை பார்க்கணும்? கர்த்தரை நோக்கி பார்க்கணும். ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஜனங்கள் தனக்கு ஒரு பிரச்சனை, போராட்டம், நிந்தைகள்னாக்கா ஸ்ட்ரெயிட்டாக எங்கே போகிறாங்க சொல்லுங்கள்? மனுஷன் இடத்துல ஓடுறாங்க. எங்கே போகிறாங்க சொல்லுப்பா? எங்கே போகிறாங்க? மனுஷரிடத்துல போகிறாங்க. மனுஷரிடத்துல மாத்திரமல்ல, அந்த பாய்கிட்ட போனோம்னா நமக்கு என்ன பண்ணுறாரு? குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு? ஆமாம், தீர்த்துருவார். அந்த பாஸ்டர் கிட்ட போனால் தீர்க்க தரிசனம் என்ன பண்ணுறாரு? சொல்லிடுவார். ஆமென். என்ன மனுஷனை நாடி ஓடுகிற தேடுகிற காலமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் வேதத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, சங்கீத பகுதியில் எழுதி வைத்திருக்கிறது, நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை என்ன பண்ண கூப்பிட்டேன். ஆமென். சவுலுக்கு கூட ஒரு நெருக்கம். என்ன நெருக்கம்? ராஜ்யபாரம் போது. கர்த்தர் சொல்லிட்டாரு, அவன் என்ன பண்ணிட்டேன், ராஜாவாக இருக்க மாட்டான், அவனை தள்ளிடுறேன் நான் அப்படின்னு சொல்லி ராஜ்யத்திலிருந்து தள்ளி சாமுவேலை கொண்டு தீர்க்க தரிசனமாய் சொல்லப்படும்போது சாமுவேலை மறிச்சிடறாரு. சாமுவேல் மறித்த உடனே சவுலுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா இங்கே வேதத்தில் வாசது இல்லையா, எங்களுக்கு ஒரு அடையாளமோ இல்லை. தீர்க்க தரிசி இருந்தால் தீர்க்க தரிசிக்கிட்டு போய் நாங்கள் என்ன பண்ணுவோம்? கேட்டிருப்போம். ஒரு போதகர் இருந்தால் வசனத்தை சொல்லியிருப்பார். அதுபோல் சவுல் என்ன பண்ணனா, தீர்க்க தரிசிகளை, மந்திரவாதிகளை, தந்திரவாதிகளை தேடி ஓடி நாடி போகும்போது யாருமே அவர்களுக்கு என்ன பண்ணல, செவி கொடுக்கவில்லை. அவர் சாமுவேல் மரித்திருந்த போது ஒரு குறி சொல்லிட ஒரு சிறுவனிடத்தில் என்ன பண்ணுறாரு? போகிறார். சவுல் போயிட்டு கேட்குறாரு, நீ சாமுவேல் என்ன பண்ணு, வரப்பண்ணு. சாமுவேல் வாயிலிருந்து என்ன பண்ணான்? இந்த ராஜ்யபாரி நிலை நிற்குமா நிற்காதா, நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி சாமுவேல் எனக்கு சொல்லுவார்ன்னு சொல்லி யார்கிட்ட ஓடுறாரு? உயிரோடு இருக்கிற தீர்க்கதரிசிக்கிட்ட கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, மரித்து கிடந்த பாதாளத்தில் கிடக்கிற சாமுவேல் இடத்துல போயிட்டு என்ன பண்ணுறாரு? கேட்குறாரு. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 15வது வசனம். சாமுவேல் சவுலை நோக்கி, நீர் என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் என்ன பட்டு இருக்கிறேன் சொல்லுங்களேன்? நான் நெருக்கப்பட்டு இருக்கிறேன். பெலிஸ்தர் எனக்கு விரோதமாக என்ன பண்ணப்பட்டிருக்காங்க? யுத்தம் பண்ணுகிறார்கள். தேவனும் என்னை என்ன பண்ணிட்டாரா? கைவிட்டார். அவர் தீர்க்க தரிசிகளினாலாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவு என்ன பண்ணுறதில்லை, அருளுகிறது இல்லை. ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கு உம்மை அழைப்பித்தேன் என்றான். ஆமென். இன்னைக்கு நிறைய பேர் எங்கே போகிறாங்க? மனிதர்கள்ட்ட போகிறாங்க. இன்னைக்கு நிறைய பேர் எங்கே போகிறாங்கன்னாக்கா ஜோசியம் பார்க்குறதுக்கு போகிறாங்க. ஆமென். ஹல்லேலூயா. நான் என்ன பண்ணேன், இதுக்கு என்ன பரிகாரம் நீங்கள் சொல்லுங்கள், நான் செய்கிறேன். எவ்வளோ செலவு பண்ணாலும் பரவாயில்லை. ஆமென். அப்படி தான் நாடி தேடுகிறார்கள். ஏன் சவுல் ராஜாவை அப்படி தான் போகிறாரு. ஆமென். அப்படி நெருக்கம் உண்டான நேரத்தில் நான் என்ன செய்ய வேண்டும் என்று வழி தெரியாமல் இருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் சொல்கிறார், சங்கீதக்காரன் சொல்கிறார், நெருக்கத்திலிருந்து நான் யாரை நோக்கி கூப்பிட்டேன்? கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில், நீங்களும் நானும் விசாலத்தில் உட்கார வேண்டும் என்று சொன்னால் உன்னுடைய சத்தத்திற்கு என்னுடைய சத்தத்திற்கு கர்த்தர் பதிலை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் உனக்கு நெருக்கம் எப்பப்பெல்லாம் வருகிறதோ அப்பப்பெல்லாம் கர்த்தரை நோக்கி என்ன பண்ணோம்? பார்க்கிற, கூப்பிடுகிற ஒரு அனுபவம் நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆமென். நாம் இவர்கிட்ட போய் சொன்னோம்னா இவர் நம்முடைய குறையை தீர்த்துருவார், இவர்கிட்ட போனோம்னா நம்முடைய வாழ்க்கையை மாற்றிடுவார், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஒளி வீசும், நம்முடைய வாழ்க்கை செழிப்பாக இருக்கும், நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற நினைத்து தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொள்கிறவர்கள் அநேகமாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் மனுஷனை நீ என்றைக்கு நாடி தேடுகிறையோ அன்றைக்கே உனக்கு பிரச்சனை. ஆமென். அதான் சங்கீதக்காரன் சொல்கிறார், நெருக்கத்திலிருந்து நான் என்ன பண்ணேன்? அமைதியாக இருந்தேன். அப்படியே சொல்கிறாரு, நெருக்கத்திலிருந்து
கர்த்தரை நோக்கி என்ன பண்ண சொல்லுங்களேன், கூப்பிட்டேன். கர்த்தர் என்ன பண்ணாரு? ஆமாம், உன்னை கேட்கிறவர், உன்னை விசாரிக்கிறவர், உன்னை அரவணைப்பவர், உன்னை தேற்றுகிறவர், உன்னை தூக்கி நிறுத்துகிறவர் யார் தான்? கர்த்தர் தான். ஆமென். ஏன் இந்த தாவீதுக்கு இந்த அனுபவம் இருக்குன்னு சொன்னால், தன்னுடைய மகன் எங்கே கிடக்கிறான்? மரண அவஸ்தையில் கிடக்கப்படும் போது தன்னுடைய மகனுக்காக உபவாசம் இருந்து என்ன பண்ணுறாரு? ஜெபிக்கிறார். ஆமென். ஆனால் கர்த்தர் அதுக்கு முன்பாக என்ன பண்ணிட்டாரு? தீர்க்கதரிசியை கொண்டு சொல்லிட்டார், நீ இந்த தவறை செய்தபடினாலே உன் மகன் என்ன பண்ணுற, ஆமாம் காலி பண்ணுறோன்னு சொல்லிட்டார். அவர் சொன்னால் மாற்ற மாட்டார். ஏன்னா நாம் தவறு செய்து இந்த காரியத்தை நாம் நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால் தேவன் அதை என்ன பண்ண மாட்டார்? ஒப்புக்கொள்ள மாட்டார். ஆமென். ஒருவேளை நமக்கு எதிராக யாராவது சதிகள் செய்தால், மோசங்கள் செய்தால், கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசம் இருந்தால் கர்த்தர் என்ன பண்ணுவார்? மாற்றுவார். ஆமென். வஸ்தியை பற்றி பார்த்தோம் இல்லையா? மொர்தெகாயை பற்றி பார்த்தோம் இல்லையா? மொர்தெகாயினுடைய யூத கோத்திரத்தை அழிக்கும்படி ஆமான் அநேக நாடுகளுக்கு என்ன பண்ணிட்டாரு? நோட்டீஸ் கொடுத்து அனுப்பிட்டார். ஆமென். யூதர்களை அழிக்க வேண்டும். ஏன்னா யூதர்கள் யாரும் அந்த மொர்தெகாய்க்கு யாருக்கு? ஆமானுக்கு என்ன பண்ணல? கீழ்ப்படியவில்லை. மொர்தெகாய் ஆமானுக்கு கீழ்ப்படியாதனால்தான் அந்த கோத்திரத்தையே அழிக்க ஆமான் திட்டமிட்டான். ஆமென். ஹல்லேலூயா. ஆனால் அவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? மொர்தெகாய் செய்தெல்லாம் ஆண்டவரை நோக்கி உபவாசம் இருக்கும். ஏன்னா நீ இன்றைக்கு உபவாசமாக இல்லைன்னா, நீ உன் ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்யவில்லை என்றால், நீ இந்த பட்டணத்திற்காக உபவாசம் இருந்து ஜெபிக்கவில்லை என்று சொன்னால் ரட்சிப்பு எங்கிருந்து வரும்? வேறொரு இடத்திலிருந்து வரும். ஆமென். அப்போ நெருக்கம் உண்டான போது, நெருக்கம் எப்போ ஏற்படுகிறதோ அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளாக என்ன பண்ணோம்? வர வேண்டும். குடும்பத்தில் பிரச்சனையா, போராட்டமா, பிள்ளைகள் உடம்பு சரியில்லையா, பெற்றோருக்கு உடம்பு சரியில்லையா, மனைவிக்கு கணவனுக்கு உடல்நிலை சரியில்லை, கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமாக என்ன பண்ணுவார்? மாற்றுவார். உன் துக்கம் என்னமாய் மாறும்? சந்தோஷமாய் மாறும். கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த அனுபவம் உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 5வது அதிகாரத்தில் கூட சொல்லப்படுகிறது. பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை குறித்து வேதம் சொல்கிறது. தன் ஆஸ்திகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணாங்களாம்? சொல்லுங்களேன். ஆமாம், நிறைய பேர் சொல்லவே மாட்டேன்றீங்க பாருங்களேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கப்படும்போது, அப்பொழுது வருஷமாய் 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அநேக வைத்தியர்களாலே மிகவும் வருத்தப்பட்டு, ஒரு டாக்டர் 2 டாக்டர் அல்ல, ஒரு வைத்தியம் 2 வைத்தியம் அல்ல, அநேக வைத்தியர்களாலே வருத்தப்பட்டு எவ்வளவு செலவு பண்ணாலும் என்ன பண்ண முடியல? தனக்கு உண்டானவைகள் எல்லாவற்றும் செலவழித்தும் கொஞ்சம் கூட என்ன ஆகலை? குணமாகவில்லை. கொஞ்சம் கூட என்ன ஆகலை? சரியாகலை. கொஞ்சம் கூட என்ன ஆகலை? பலனே கிடைக்கல. ஆமென். கொஞ்சமாகிலும் சற்றாகிலும் என்ன பண்ணலை? குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்துக்குள்ளே ஓடி பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை என்ன பண்ணாராம்? தொட்டால் உடனே அவளுக்குள்ளாக என்ன வச்சான்? சுஸ்தமானாள். ஆமென். உடனே அவளுக்குள்ளாக இருந்ததான பலவீனங்கள் நீங்கி சுகத்தை தன்னுடைய சரீரத்தில் என்ன பண்ணலாம்? உணர்ந்தாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் யாரை தேடி ஓடுகிறோம், யாரை நாடி போகிறோம் என்ற உணர்வு நமக்குள்ளாக முதல்ல வரணும். இந்த பிரச்சனை கர்த்தரை தவிர வேறு யாரும் என்ன பண்ண முடியாது? செய்ய முடியாது. உன்னை என்னையும் தூக்கி ஒருத்தர் நிலை நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அது கர்த்தரால் மாத்திரம்தான் ஆகும். நீங்கள் நினைக்கலாம், என் சொந்தக்காரங்கிறாங்க, என் பந்தக்காரங்கிறாங்க, என் அண்ணங்கிறான், என் தம்பிக்கிறா, என் அக்காங்கிறாங்க, என் தங்கச்சிக்கிறாங்க, என் பையங்கிறா, என் அப்பா இருக்கிறா, எங்கள் அம்மா இருக்கிறாங்க, எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஆமாம், தூக்கி நிறுத்துவாங்கன்னு சொல்லி கனவுல கூட நினைக்காதுங்க. நண்டு இருக்குது இல்லையா? நண்டு போய் பார்க்கலாம் மோசமானுங்க.
ஒரு நண்டு மேலே ஏறிச்சுன்னா என்ன பண்ணோம்? கீழே இருக்கிற நண்டுலாம் பிடிச்சி இழுத்துடும். அதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். ஆமென் சொல்ல மாட்டேன்றோம் பாரு. அப்போ நீங்களும் நாளும் விசாலத்திலே வைக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சொந்தங்கள் அல்ல, பந்தங்கள் அல்ல, கர்த்தரே தூக்கி எடுத்து நிறுத்தி வைக்கிறவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உனக்கும் எனக்கும் ஒரு நெருக்க வரப்படும் போது நாம் யாரை தேடி ஓடுகிறோம்? பெரும்பாலுள்ள ஸ்திரீ இப்படி தான். அநேக வைத்தியரை தேடி ஓடினாங்க, கொஞ்சம் கூட சுகம் கிடைக்கல. ஆனால் ஒருவரை பற்றி கேள்விப்படுகிறாங்க. யார் அந்த ஒருவர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் சொல்றாரு, என்னிலிருந்து வல்லமை புறப்படும்படி என்னை ஒருத்தர் தொட்டு இருக்கிறாங்க. யார் அந்த ஒருத்தர்? ஆமென். வாசிக்கலாமா அந்த வசனத்தை? 30வது வசனத்தை. மார்க் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம். உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சிஷ்யர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறதை நீர் அறிந்தும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். ஆமென். திரளான ஜனங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நெருக்கிறாங்க. 2 நெருக்கம் சொல்றேன். தாவீது சொல்றார், நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி என்ன பண்றேன்? சொல்லுங்களேன். கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் என்ன பண்ணாராம்? வைத்தார். ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நெருக்கப்படும் போது உன்னையும் என்னையும் சேரக்கூடாமல் என்ன பண்றாங்க? சொல்லுங்களேன். நெருக்கிறாங்க. ஆண்டவரிடத்தில் போகக்கூடாதபடிக்கு நெருக்கிறாங்க. நீங்கள நானும் கர்த்தரிடத்தில் போகக்கூடாதபடிக்கு நெருக்கிறாங்க. யாரு? பிசாசானவன். நீ எல்லாம் பைபிள் தூக்கின்னு போயிடுறியா? நீ எல்லாம் கர்த்தரை நோக்கி பார்க்குறியா? அவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு நம்மை குற்றப்படுத்தும்படி, மனிதர்களை கொண்டு குற்றப்படுத்தும்படி சாத்தான் என்ன பண்ணுறான்? ஆமாம், பேசுகிறோம். ஆமென். ஏன்னா கர்த்தரிடத்தில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? போக கூடாது. அல்லேலூயா. எல்லாரும் இங்கே நாம் கர்த்தரிடத்தில் போகக்கூடாது இருக்க வேண்டும் என்று சொன்னால் மனிதர்கள் நம்ம திட்டினா என்ன பண்ண மாட்டோம்? போக மாட்டோம். ஏன்னா எப்படியாக நம்ம என்ன பண்ணுவாங்க? குற்றப்படுத்துவாங்க. நீ எல்லாம் ஒரு ஆளா? நீ எல்லாம் ஒரு மனுஷனா? நீ எல்லாம் எப்படி இருந்த ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு பைபிள் தூக்கின்னு போறியே அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? குற்றப்படுத்தும் போது, பேசப்படும்போது நமக்கே என்னடா இது இப்படி பேசுகிறாங்களே என்ற குற்ற உணர்வு நமக்குள்ளாக என்ன பண்ணோம்? அதை வரும்படிம்பை அதை வர வைக்கணும். அதுதான் பிசாசுடைய எண்ணமே. அல்லேலூயா சொல்ல மாட்டேன்னு பாருங்களேன். அதை வர வச்சு உன்னை என்னையும் கர்த்தரிடத்தில் என்ன பண்ணிடணும்? பிரிக்கணும். அல்லேலூயா. அப்படி பிரிக்க வேண்டும் என்று சொல்லி தான் பிசாசான தந்திரமாக என்ன பண்ணுறான்? மனுஷர்களை கொண்டு பேசுகிறான். ஆமென். அதனால தான் இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீ கர்த்தரை சேர விடாமல் நெருக்கிறார்கள். ஆமென். அநேகர் நெருக்கிறாங்க. ஆனால் அந்த நெருக்கத்திலிருந்து அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க? அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறாங்க. இப்போ 1000 பேர் கூடி இருக்கிற இடத்துல ஒரு பெண்ணு, நல்லா கவனிக்கணும், அநேக ஆண்கள் இருக்கிறாங்க, அநேக பெண்கள் இருக்கிறாங்க. ஒருத்தரை சூழ்ந்து கொண்டு இருக்கும்போது உடல்நிலை சரியில்லாத ஒரு பெண்ணு அவருடைய வஸ்திரத்தை தொட முடியுமா? முடியாது. தொட வேண்டும் என்று சொன்னால் போராட்டங்களை நாம் என்ன பண்ணோம்? சந்திக்க வேண்டியதாக இருக்கும். அவரிடத்தில் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இருக்கிற வழியிலே பிரச்சனைகளும் போராட்டங்களும் நெருக்கங்களும் இருக்கும். அந்த நெருக்கத்திலிருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணோம்? அவரிடத்தில் சேர பிரயாசப்படணும். ஆமென். அப்படி சேர பிரயாசப்படும் போது அவருடைய கிட்ட சேர்ந்துட்டோம்னா வேதம் சொல்லுகிறது, அவருடைய வஸ்திரத்திலிருந்து என்ன உண்டாச்சான்? வல்லமை உண்டாச்சான். ஆமென். அப்போ அவருக்குள்ளாக இருக்கிற வல்லமையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாதா? நிச்சயமாய் முடியும். அந்த வல்லமை பெற்றுக்கொள்வதற்கு தான் தடைகளாக இருக்கிற எல்லா நெருக்கத்தை நம்ம என்ன பண்ணோம்? விலக்கி ஜபத்தின் மூலமாய், உபவாசத்தின் மூலமாய், ஆமென், கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்றதன் மூலமாய் எல்லாவற்றையும் என்ன பண்ணோம்? விலக்கி 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 அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நம்ம என்ன பண்ணோம்? தொடுகிற அனுபவம் உள்ள வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ஆமென்.
நீங்கள் கர்த்தரை எப்பப்பெல்லாம் தொடுகிறீர்களோ, கர்த்தருடைய வசனத்தை எப்பப்பெல்லாம் தொடுகிறீர்களோ, கர்த்தருடைய வார்த்தை எப்பப்பெல்லாம் உட்கொள்ளுகிறீர்களோ, அப்பெல்லாம் வல்லமை வேத வசனத்திலிருந்து புறப்பட்டு வந்து நமக்குள்ளாக இருக்கிறதான நெருக்கத்தை என்ன பண்ணுதான்? நீக்கி போடுகிறதா இருக்கிறது. ஏன்னா அவர் உனக்காகவும் எனக்காகவும் நெருக்கப்பட்டு இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன், இன்னமும் என்ன பண்ணுறேன்? நெருக்கப்படுவேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 50வது வசனத்தை நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். நான் ஸ்தானம் உண்டு, அது முடியும் அளவும் நான் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். யாருக்காக? உனக்காகவும் எனக்காகவும் நெருக்கப்படுகிறார். உனக்காகவும் எனக்காக முழுக வேண்டிய ஸ்தானம் என்ன ஸ்தானம்? மரிக்க வேண்டியதை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நமக்கு சொல்கிறார், நான் உனக்காக மரிக்கணும். உன் பாவங்களுக்காக, என் பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறலுக்காக மரிக்க வேண்டும் என்பதை உணர்த்தி தான் கர்த்தர் என்ன பண்ணுறேன்னா இந்த வார்த்தை சொல்கிறேன். நான் எவ்வளவோ என்ன பண்ணுறேன்? நெருக்கப்படுகிறேன். அப்படி நெருக்கப்பட்டதுனால்தான் உனக்கு ஜீவனை உண்டாக்கும்படி, உனக்கு சுகத்தை கொடுக்கும்படி, உன் பலவீனத்தை நீக்கும்படி, உனக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும்படி, உன்னை விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்தும்படி அவர் மரித்திருக்கிறார். ஆமென். சொல்ல மாட்டேன்னு பாருங்க. அப்போது நீங்களும் நானும் நெருக்கப்படும் போது யாரை நோக்கி கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ஆமென். நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்தில் என்ன பண்ணாராம்? வைத்தார். அப்போ உங்களையும் என்னையும் விசாலத்தில் வைக்கப் போகிற ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆமென். உன்னையும் என்னையும் இந்த மாதத்தில் கர்த்தர் விசாலத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அது எந்த விசாலன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். ஆமென். உன்னையும் என்னை விசாலத்தில் வைக்கப் போகிற இது ஒரு மாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தரை நோக்கி கூப்பிடுவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. கண்கள்